இந்த டான்ஸோ எந்த விதமான ஜூட்ஸுவை யூஸ் பண்ணுவான்னு தெரியலையே. இவன் எப்படி இத்தனை ஷேரிங்கன்னு கையில வச்சிருக்கான்? கன்றாவியா இருக்கே. உன் கையில இருக்கிற கண்கள்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அது ரொம்ப பெரிய கதை. எப்படி கிடைச்சதுன்னு நீ சொன்னாலும் அதுல எனக்கு கோவம் தான் ஏற போகுது. அதனால விட்டுத்தல. எப்படியும் நான் உன்னை கொல்லதான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதுதான் சாஸ்கேவோட. அப்படின்னா இதுதான் அந்த சுசானோவா? ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆனா அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னால. ஆனா அவ உன்னை விட்டதுக்கு காரணம் உன் மேல வச்சிருந்த அன்பு மட்டும்தான். எவன் ஒருத்தன் விட்டு கொடுக்கறானோ அவனைத்தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவாங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை எவன் சரியா கையாள்றானோ அவனைத்தான் உண்மையான ஷினோபின்னு சொல்லுவாங்க. ஹிட்டாச்சி மட்டும் கிடையாது, நிறைய ஷினோபிகள் அதனாலேயே தங்களோட உயிரை விட்டுருக்காங்க. இந்த உலகம் இருக்கு, அதோட செயல்முறையில செயல்பட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதனாலேயே ஹிட்டாச்சி மாதிரி ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதால இன்னமும் இந்த இடத்துல சுசானோ இப்போ அமுத்துராசுவா. தேவையில்லாம அவனுடைய எனர்ஜி அவன் வேஸ்ட் பண்றான். இப்படியே போச்சுன்னா அவன் டயர்ட் ஆயிடுவானே. இது என்ன புது சமனிங்? இது அவனுக்கு எப்ப கிடைச்சது? அந்த அமத்தராசுவ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ இட்டாச்சியோட சகோதரன்கிறதுல சந்தேகமே இல்ல. பேரோட சக்திகளை பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹிட்டாச்சி செத்துப்போ அமாதிராசோ. கெஞ்சூட்சூல என்னை சிக்க வச்சதுக்கு நான் உன்னை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். சாஸ்கே, இதுதான் உன்னோட சான்ஸ். எதுக்காக நிறுத்திட்ட? இட்டாச்சி அளவுக்கு உனக்கு வேகம் பத்தல சாஸ்கே. அவன் அவனோட சுக்கியோமிய வச்சு மத்தவங்களோட மூளைக்குள்ள புகுந்து எல்லா விஷயங்களையும் குழப்பி விடுவான். அந்த கோஸ்மாக்க வச்சு பராலிசிஸ் உண்டு பண்ணிட்டானா? பரவாயில்லையே, நல்லாவே செயல்பட்டு இருக்கான். உன்னெல்லாம் நிஞ்சுட்சுவை பயன்படுத்தி தாக்கி உன்னை பெரிய ஆளாக்க விரும்பல. ரிலீஸ். சாஸ்கேக்கு இட்டாச்சியை பத்தின உண்மைகள் தெரிஞ்சிருந்தா அப்ப அந்த அகாட்ஸ்கிக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சுங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். ஏன் இந்த மாதிரி எதுக்கும் உதவாதவனோட உயிரை காப்பாத்தணும்னு நீ ஏன் நினைச்ச இட்டாச்சி? அதுதான் எனக்கு புரியவே இல்லை.
இவனை நீயே நல்லா பாரு இட்டாச்சி. இப்ப இவன் என்ன நிலையில இருக்கான்னு நல்லா பாரு. உன்னோட தம்பிய உயிரோட விட்டதுதான் நீ செஞ்சதுலயே பெரிய தப்பு. அவனை ஒண்ணு பண்ணாத. ஹிடன் லீஃப் வில்லேஜை காப்பாத்த எதையும் செய்ய துணிஞ்ச அவனுக்கு சொந்த தம்பியை மட்டும் கொல்ல முடியல. இதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு புரியுதா? என்னோட கர்ஸ் மார்க்கில் இருந்து அவன் தப்பிச்சுட்டான். இது அந்த சுசானோவாலையா? இது முன்ன இருந்ததை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சாஸ்கே, இது நீதானா? அவனோட சக்ரா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விசித்திரமா இருக்கு. நல்லது. அவனுடைய ரேஜ் விரிவடைஞ்சிருக்கு, பலமும் அதிகரிச்சிருக்கு, அவனுடைய உடலும் அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டிருக்கு. நான் நினைச்சதை விட இவன் நல்லாவே செயல்படுறான். உனக்கு என்னதான் அவன் எய்ம் பண்ணிருக்கான். சரியான நேரத்துல சயின்ஸை உருவாக்க முடியல. எனக்கு இதை விட்டா வேற வழியும் இல்ல. வேலை நான் அதோட திசையை மாத்திட்டேன். அது வுட் ஸ்டைல் தான். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வருது. அத்தனை ஷேரிங்கன் இருக்கும் போதே அதுக்குள்ள ஏதாவது ஒரு ரகசியம் இருக்குன்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு உச்சியாவா இல்லாமலே அதை எல்லாத்தையும் பயன்படுத்துறானே. இது அந்த ஒரு உச்சி மாறுவாதான் இருக்கணும். டான்ஜோக்கு நிச்சயமா அவன் தான் உதவி இருக்கணும். அவனுடைய பிசிக்கல் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹூக்காக ஆஷிராமாவோட செல்ஸ் அதை வச்சுதான் அவன் அத்தனை ஷேரிங்கனிய கண்ட்ரோல் பண்றான். இல்ல, அவனையும் கொல்ல முடியும். அவன் மட்டும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்காம இருந்திருந்தா அவன் அப்பவே செத்துருப்பான். அதனாலதான் அவன் அவ்வளவு சக்கராவையும் பயன்படுத்திருக்கான். நான் சொல்றது கேளு. இப்ப இருக்கிறவன் தான் உண்மையான டான்சோ. அவன் அழிவில்லாதவனா மாத்திர ஜூட்சு இப்ப செயல் எழுந்துருச்சு. இப்ப அவனை சுலபமா கொல்ல முடியும். அங்க இருக்கிற அந்த பொண்ணு சென்சுரி டைப் நிஞ்சாவா இருக்கணும். என்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டா. இங்க என்னதான் நடக்குது? அந்த 3 கண்கள் ஏன் மூடியே இருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கையில 10 ஷேரிங்கன் இருக்கு. அதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஹூக்காக செல்ஸும் இருக்கு. உச்சிஹா அப்புறம் ஆஷிராமாவோட பவர்ஸை வச்சு அவன் அந்த 9-tailed fox-ஐ கண்ட்ரோல் பண்ண விரும்புறான். சோ அவனும் அந்த நருட்டோவை தான் தேடிட்டு இருக்கான். டன்சோட சக்கரா மறுபடியும் மாறி இருக்கு. அப்படின்னா அந்த ஜூட்சுவால பெருசா எந்த தாக்கமும் இல்லையா? அப்படின்னா இதையதான் அவன் முன்னையும் செய்ய நினைச்சிருக்கான். ரிலீஸ். அவனுடைய சக்கராவை சேமிக்க நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் வலது கையில இருக்கிற சக்கராவும் அவனோட ஜூட்சுல ஒன்றிணைஞ்சிருக்கு. அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். ஆனா அந்த மூடிட்டு இருக்க கண்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. நான் நினைக்கிறது சரின்னா உச்சிஹாஸ் கூட பயன்படுத்த கூடாதுன்னு தடை பண்ணி வச்சிருக்கிற தான் இருக்கணும். நிச்சயமா நான் அதை இந்த இடத்துல வந்து பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சாஸ்கே, இப்ப பதட்டப்படாம நான் அந்த டான்ஸோட ஜூட்சுவை கண்டுபிடிக்கணும். இப்ப என்னோட கவனம் அதுல மட்டும்தான் இருக்கணும். அதை பயன்படுத்தினா சில நொடிகள்லயே எதிரி தாக்குனா அதால ஏற்படக்கூடிய காயங்களும் என் உயிர் சேதங்களையும் கூட மாத்தி அமைக்கிற சக்தி அதுகிட்ட இருக்கு.
அந்த மாதரா இருக்கானே, நிச்சயமா இந்த சண்டைக்குள்ள அவன் வரப்போறதில்ல. அது வரைக்கும் எனக்கும் நல்லதுதான். ஒருவேளை அவன் உள்ள வந்தான்னா அவனை தடுக்க சக்தியை சேமிக்கணும். அந்த சம்மிட்ட காரணம் காட்டி என்னோட வலது கண்ணை சரிப்படுத்த அதை பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். பார்த்தாலும் சுசானோவோட சண்டை போடுறது அவ்வளவு சுலபம் இல்லை. அதோட தாக்குதலை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாத்தையும் இப்பவே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். சமனிங் ஜூட்சு. டான்சோவையும் பார்வையில இருந்து விடவே கூடாது. இன்னைக்கு நான் தப்பிக்க விட மாட்டேன். அந்த சுசானோவால அசையவே முடியாது. அது மட்டும் இல்லாம பக்கோவோட சக்ஷன் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு. இத நானே எதிர்பார்க்கல. விண்ட் ஸ்டைல் வேக்யூம் பிளாஸ்ட் பராஜ். சுசானோவோட வீக் பாயிண்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜூட்சு. $53, $54, $55, $56, $57, $58, $59, $60. அந்த கண்கள் 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை கண்ணை மூடி திறக்குது. அப்படி ஆகும்போது டான்ஸோட சக்கரா லெவலும் வேற மாதிரி ஆகுது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவனோட வலது கையை வச்சு அவனோட இந்த வித்தியாசமான ஜூட்ஸு எவ்வளவு நேரம் நீடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சாஸ்கே, அந்த வித்தியாசமான ஜூட்ஸை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உன்னோட ரைட் ஹேண்ட்ல இருக்கிற 10 கண்ணு மொத்தமா மூடிடுச்சுன்னா உன் ஜூட்ஸு மொத்தமா போயிடும். சொல்றது கரெக்டா? அதான் தெரியுதுல்ல. என்னோட ஜூட்ஸுவை பத்தி அதுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப நினைச்சது உண்மைதான். யாரு கதையை யாரு முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முடிஞ்ச கிட்ட வந்து மோதிப்பாரு. டேய் முட்டா பயலே, அவன் கிட்ட போகாத. அதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒருவேளை அப்படி ஆனாலும் டான்ஸ் அந்த இசுனாக்கிய கைவிட்டுருவான். அது மட்டும் நடந்துச்சுன்னா சாசுகேவால எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே அவன் சக்கராவை நிறைய பயன்படுத்திட்டான். இனி ஒன்னும் பண்ண முடியாது. சாஸ்கேவோட சுசானோ ஸ்ட்ராங்காவும் இருக்கு, ஃபாஸ்டாவும் இருக்கு. டான்ஸோ தன்னுடைய இசுனாக்கிய தொடர்ந்து செயல்பட வைக்கிறான். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? சாஸ்கே எவ்வளவு போராடினாலும் டான்ஸோ விட்டு கொடுக்க மாட்டான். 2 பேரும் எவ்வளவு தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பாப்போம். ரெடி பண்றதுக்கு மொத்தமா எத்தனை உச்சிஹாச கொன்ன? இது எல்லாத்துக்கும் இட்டாச்சிக்கு தான் நான் நன்றி சொல்லி ஆகணும். அவனை பண்ண வச்சதே நீதான்.
இதுதான் சாசுகேவுடைய பவர்ஸுடைய உச்சம்னு எனக்கு தோணுது. நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. என் கடைசி கண்ணு இன்னும் திறந்துதான் இருக்கு. இட்டாச்சி கிட்ட போய் சேரு. நீ பண்ண பாவம் எல்லாத்துக்குமே கண்டிப்பா அவன் தண்டனை கொடுப்பான். இந்த விளையாட்டுல நான் தான் ஜெயிச்சேன் சாஸ்கே. என்ன நடக்குது இங்க? எனக்கு என்னமோ அது வந்து நீ என்னோட இசனாக்கிய கடந்து போயிட்டு தான் நினைக்கிறியா? என்னது இது? ஏன் இன்னும் என்னோட இசனாக்கி ஆக்டிவேட் ஆகல? அன்சாவ், சாசுகேவுடைய கெஞ்சிட்சு இட்டாச்சி அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லன்னு நீ கணிச்சது எல்லாம் உண்மைதான். இப்ப எதுக்காக நீ இப்படி பண்ண? அடுத்த இத்தாச்சிய பார்க்க போறது நீதான். ஆஹா, நான் நினைச்ச மாதிரி இதுதான் உண்மையான டான்ஸோ. இட்டாச்சியுடைய சுகுயோமியுடைய ஒரு அங்கம் தான் இது. இது மூலியமா கெஞ்சிட்சுடைய டைமை மேனிப்புலேட் பண்ண முடியும். அதை பத்த தெரிஞ்சவங்க பயன்படுத்தினா வீக்கான பவர் இருக்கிற சின்ன கெஞ்சிட்சுவும் ஆபத்தானதுதான். ஈசனாகி மூலியமா ஜுட்சுவெல்லாம் செயல் இழந்த பிறகுதான் ஷேரிங்கன்னு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஒரு கண்ணு ஜுட்சு 60 வினாடிக்கு ஆக்டிவா வச்சுக்கோ. ஆனா முட்டா பயலே, அவன் கிட்ட போகாத. என்னதான் சாசுகேவுடைய அட்டாக்ஸ் எல்லாமே தற்கொலைக்கு நிகரா இருந்தாலும் டான்சோவுடைய ஷாரிங்கன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா செயலிழக்க வைக்கணுங்கிறதுக்காக அவன் இந்த ஒரு முடிவை எடுத்தான். சாசுகே இது அத்தனையும் தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருந்தான். டான்சோவும் சாஸ்கேவும் ஒருத்தர் பலமா தாக்கிக்கிறதுக்கு முன்னாடி டான்சோவினுடைய வலது கையில இருந்த எல்லா ஷாரிங்கன்ஸும் செயல் இழந்து போச்சு. சாஸ்கே உச்சியாவை சேர்ந்தவன். அவன் கிட்ட இப்ப மாங்கிக்கு ஷாரிங்கனும் இருக்கு. அதனாலே அவனுக்கு முன்ன விட ஆற்றலும் கவனிக்கும் திறமையும் ரொம்ப இப்ப அதிகமா இருக்கு டான்சோ. அதனால நீ கணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கெஞ்சிட்சு மூலியமா உன்னுடைய வலது கையில ஒரு கண் திறந்திருக்கிறத அவன் நம்ப வச்சான். ஈசனாகி எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் செயல் இழக்கணும் உனக்கு தெரியல போல இருக்கு. அதனாலதான் நீ வலது கையில இருந்த ஷாரிங்கன்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்த. சாஸ்கே அதை கவனிச்சான். ஈசனாக்கி ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கும்னு உன்னை நம்ப வச்சாம அதுக்கான வேலைகளையும் செஞ்சான். இது மூலியமா உன்னை ஒரு செகண்டாவது கெஞ்சிட்சுல வைக்க முடியும். இதை அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அந்த வாய்ப்பை தான் கையில் எடுத்துக்கிட்டா. உங்ககிட்ட ஷாரிங்கன் இருக்குங்கிறதுனால அதை பயன்படுத்துற விதத்துல நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. உன்னுடைய அழிவுக்கு காரணம் உன்னுடைய திமிர் தான். கண்கள் இருந்தும் தோத்து போயிட்ட. உச்சியாவை குறைச்சி எடை போடாத. ஷிசுயுடைய கண்ணை பயன்படுத்த முடியல. இருந்தாலும் அவனுக்கு நீ கொடுத்த அழுத்தம் நல்லாவே இருந்துச்சு சாசுகே. சீக்கிரமே ஷிசுயுடைய கண்களை நான் இழுத்துப்பேன். ஃபவுண்டேஷன் கடைசி வரைக்கும் அடித்தளத்திலேயே இருந்திருந்தா பிரச்சனை இல்லை.
ஓகேவா? சீக்கிரம் இந்தா என்ன காடி. அந்த பொண்ணை கூட கூட்டிட்டு வந்ததும் ஒரு நல்ல முடிவுதான். அவ நல்லாவே பயன்படுறா. சாஸ்கே அவளை டீம்ல வச்சிருக்கான்னு இப்போ எனக்கு புரியுது. இந்த பொடியங்கிட்ட நான் தோக்க போறேங்கிறத என்னால நம்ப முடியல. நான் விழுந்துடக்கூடாது. நிச்சயம் நான் சாகக்கூடாது. இல்ல, இப்படியே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹொக்காகேவோட செல்கள் என்ன உட்கொள்ள ஆரம்பிச்சிடும். சாகர நிலைமைக்கு போனதால சக்ராவை கண்ட்ரோல் பண்ற திறனை அவன் இழந்துட்டான். ஆஷிராமாவினுடைய சக்தியை அவ்வளவு ஈஸியா முறியடிக்க முடியுமா என்ன? நம்பவே முடியல. இன்னும் அவ ஓயல. இல்ல, இன்னும் முடியல. இப்போ இந்த கண்ணை எதிர்க்க நீ என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன். அவன் வலது கண்ணில் இருக்கிற விஷுவல் பவர்ஸ் திரும்பி வந்துருச்சு. அப்படின்னா இதுதான் அவன் திட்டமோ? ஷிசுயினுடைய கண்கள் திருப்பி வரதுக்காக தான் அந்த இசுனாக்கியால கவர் பண்ணியிருந்தானோ? ஷிசுயினுடைய விஷுவல் பவர்ஸ் புரியுது. அதை இசுனாக்கிக்காக தியாகம் பண்ணலாமா இல்ல கெஞ்சுட்சுக்காக பயன்படுத்தலாமா அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ உன்னோட விஷுவல் பவரை அதிகமா பயன்படுத்திட்ட. இதுக்கு மேல அவன் பயன்பட மாட்டான். மாதராவை தான் இப்போ நான் கெஞ்சுட்சு மூலமா மேனுப்ளேட் பண்ணி ஆகணும். காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. நேரத்தை வீணடிக்க கூடாது. இப்போ என்னதான் பண்ண போற? முடிவெடு சாஸ்கே. தன்னை அர்ப்பணிக்கணும்னு உபதேசம் பண்ற நீ இப்படி பிணைய கைதியை புடிச்சு வச்சிருக்க. நான் ஒன்னும் என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணல. லீஃப் வில்லேஜ் அப்புறம் ஷினோபி உலகத்துக்காக நான் இங்க இப்ப சாகிறது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால என்ன ஆனாலும் சரி, நான் உயிரோட இருந்தே தீருவேன். நான் தனி ஆளா இந்த ஷினோபி உலகம் மொத்தத்தையும் மாத்தி அமைப்பேன். அதுக்காக இந்த பொண்ணோட உயிரை தியாகம் பண்ணவும் நான் தயாரா இருக்கேன். நகராத கரீன், அப்படியே இரு. அந்த பொண்ணு இருக்கான்னு கூட கவலைப்படாம என்ன சரியான இடத்துல தாக்கிட்டான். எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. ஒரு தங்காளி, சீக்கிரமே மத்தவங்களையும் முடிச்சிருவேன். ஈசனாகிய பயன்படுத்துறதுக்கான நேரம் உனக்கு கிடைக்கல டான்சோ. சாஸ்கே, நான் உனக்கு தேவையில்லையா? ஏன் இப்படி பண்ண? காரீனா, நீ ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிற அளவுக்கு ஸ்லோவாக்கி இருக்கா? நீ எனக்கு ஒரு தலைவலிதான்.
டான்சோ, நான் ஷிசுவினுடைய கண்கள் எடுத்துக்க போறேன். ஈஸ்வியோட கண்களை எடுத்துக்கிட்டது இவன் தான். ஷினோபி உலகத்துக்காகவும் லீஃப் வில்லேஜுக்காகவும் உங்க 2 பேரையும் இனி உயிரோட விட போறது கிடையாது. இது ரிவர்ஸ் டெட்ராகிராம் சின்ஜுட்சு. சாஸ்கே, டான்சே கிட்ட இருந்து தள்ளிப்போ. ஹீரோசன், இப்ப இது என்னோட வாய்ப்பு. ஹிடன் லீஃப் வில்லேஜ பாதுகாக்கிறதுக்கு அப்ப நீ எப்படி உன்னோட உயிரை கொடுத்தையோ, இந்த முறை நான் என்னோட உயிரை கொடுக்கறேன். நான் அவங்கள தடுத்து நிறுத்துவேன். ஆனா கடைசி வரைக்கும் என்னால ஹொக்காகே ஆக முடியல. நான் எவ்வளவு வேகமா ஓடுனாலும்